யூஎஸ்பி ஹப் எக்ஸ்டர்னலா பவர் பண்றதுனால பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? வாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வந்து QSET அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து 4 போர்ட் இருக்கிற யூஎஸ்பி ஹப் ஒன்று வாங்கியிருக்கோம். அது அன்பாக்சிங் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து எக்ஸ்டர்னலா ஏன் பவர் பண்றோம் அப்படின்னா, ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் வந்து நமக்கு வந்து ப்ராப்பரா வேணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு பவர் கொடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு கண்டிப்பா ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் வந்து ப்ராப்பரா இருக்கும். லேப்டாப்லயோ டெஸ்க்டாப்லயோ வர ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பரா இருக்காது. ஏன்னா எல்லா டிவைஸுக்குமே ப்ராப்பரான சப்ளை அது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட்லயும் கொஞ்சம் டிலே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்டர்னலா பவர் சப்ளை கொடுக்குறோம் அப்படின்னும் போது நமக்கு ப்ராப்பரான ஒரு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் கிடைக்கும். வாங்க அன்பாக்சிங் பத்தி பார்க்கலாம். இது நம்ம வந்து அமேசான்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அதை ரீ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா QSET அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து வாங்கியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா 4 யூஎஸ்பி போர்ட்ஸ் இருக்கு. 4மே வந்து 3.1 சப்போர்ட் பண்ற போர்ட்ஸ். 3.1 அட் அ டைம்ல நமக்கு அந்த சேம் ஸ்பீட் கிடைக்கும். ரீட் அண்ட் ரைட்ல நமக்கு ஸ்பீட் ஏன் அது எதனாலன்னா நம்ம எக்ஸ்டர்னலா பவர் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அதனால நமக்கு ப்ராப்பரான ஸ்பீட் கிடைக்கும். ஒரு 12 வோல்ட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹப்போட பெருசா இருக்கு. இதுல இருந்தா பார்த்தீங்கன்னா நமக்கு 12 வோல்ட் சப்ளை வரப்போகுது. 24 வாட்ஸ் அளவுக்கு பவர் அவுட்புட் இருக்கும். யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நமக்கு 3.1 சப்போர்ட் பண்ணுறதுக்கான கேபிள். ஸோ நல்லா ஸ்பீடாக இருக்கும். அப்புறம் வழக்கம் போல் வெல்கம் கைடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இருக்குது பாக்ஸில். இதில் 5 GB per second வரைக்கும் சப்போர்ட் இருக்குது அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நம்மளுடைய மேக் புக்கில் போட்டு செக் பண்ணி பார்த்துலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து யூஎஸ்பி ஹப்பை நம்ம சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து நான் ஒரு ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ண போகிறேன். SSD அந்த 1 TB வருது இல்லையா, சாண்டிஸ்க்கு, அது அந்த ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணோடனே இங்கே வந்துடுச்சு. ஸோ இதில் போயிட்டு ஏதோ ஒரு ஃபைல் நம்ம காப்பி பண்ணி பார்க்கலாம். டெஸ்க்டாப்லேயே எந்த அளவுக்கு ஸ்பீடாக காப்பி ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபைலை காப்பி பண்ணி பார்க்கலாம். டெஸ்க்டாப்லேயே பேஸ்ட் பண்ணுறேன். ஸ்பீடு பாருங்கள், உணர்றதுக்குள்ளே காப்பி ஆகிடுச்சு. இல்லை ஓகே தான், இதை பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மோர் ஏதாச்சும் காப்பி பண்ணலாம். டெஸ்க்டாப்லேருந்து நம்ம இதுக்கு காப்பி பண்ணலாம். ஹார்ட் டிஸ்க்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். அதே ஃபைலு காப்பி கொடுத்துட்டு சும்மா அதுக்குள்ளேயே போயிட்டு காப்பி பண்ணலாம். ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுது. நம்ம நார்மலாக காப்பி பண்ணும்போது ஒரு சின்ன டிலே இருக்கும். ரொம்பலாம் இல்லை, ஒரு சின்ன டிலே இருக்கும். இது ஓரளவுக்கு நல்லாவே காப்பி ஆகிட்டுருக்கு. அது வந்து நம்ம நார்மலாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு அரௌண்ட் ஒரு 30 செகண்ட் ஆயிருக்கும். இதில் ஒரு 10 செகண்ட்லேயே காப்பி ஆகி முடிஞ்சிருக்கு. எல்லாம் ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான். ஸோ இந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்குது. தேங்க்யூ.